ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இன்றைய நாளுக்குரிய வாழ்த்துக்களும் ஆசிகளும் செபங்களும் உரித்தாக. இன்றைய நாளிலே எங்களுக்கு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கப்படுகின்றது. திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்தவர்களுக்குள் மேலானவராகவும் இன்னும் இயேசுவுக்கு முன்னோடியாகவும் இயேசுவோடு மிக நெருக்கமான ஒரு வாழ்வை கொண்டிருந்தவராகவும் தன்னுடைய தாழ்ச்சியினாலே, தன்னுடைய எளிமையினாலே, தன்னுடைய சாதாரண வாழ்க்கை முறையினாலே, ஒரு இயல்பான வாழ்வை அவர் வாழ்ந்ததனாலே தன்னை இயேசுவுக்கு முன்னே தாழ்த்தி கொண்டதனால் மனுக்குலத்தின் முன் மிளிருகின்ற மேன்மை உறுகின்ற மனுக்குலத்தின் முன்னிலையிலே ஒரு உயர்வான நிலையிலே கருதப்படுகின்ற அந்த வாழ்வை தனதாக்கி கொண்டார். திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து சொல்லுவார், அவருடைய மிதியடி வார்களை நான் அவிழ்க்க தகுதியற்றவன், அவர் வளர நான் தேய வேண்டும். வரப்போகும் சினத்திற்கு தப்பிக்கொள்ள வழி சொன்னவர்கள் யார் உங்களுக்கு? விரியன் பாம்பு குட்டிகளே, மனம் மாறுங்கள், திருந்துங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்ற அந்த நிலைக்கு நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அவை எங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வை வாழ திருமுழுக்கு யோவானையும் முன்னுதாரணமாக, எங்கள் வாழ்வின் வழிகாட்டியாக, மேல்வரி சட்டமாக, குறிப்பாக அவருடைய தாழ்மையிலே நாங்கள் எங்கள் வாழ்வுக்குரிய அந்த பண்பாக்கி கொள்ள இறைவன் எங்களுக்கு அருள் தர இன்றைய நாளிலே இறைஞ்சுவோம், வாஞ்சிப்போம், நாங்கள் ஆசிப்போம். இன்றைய நாளிலே எங்களுக்கு இந்த சிந்தனைக்காக தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தியினுடைய 1ஆம் அதிகாரத்தின் 57ஆம் வசனத்திலிருந்து 66ஆம் வசனங்கள் வரை உள்ள பகுதி. எலிசபெத்திற்கு பேறுகாலம் நெருங்கியது. அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவவோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அந்த குழந்தையின் தந்தையின் பெயரையே அக்குழந்தைக்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அக்குழந்தையின் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவவிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உமது விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு தந்தை எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையினுடைய பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அக்குழந்தையின் தந்தை கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த நற்செய்தி பகுதியினுடைய இறுதி பகுதி அல்லது இறுதி வசனம் சொல்லுகின்ற செய்தி,
இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று அக்குழந்தையுடைய அந்த பிறப்பு நிகழ்வுகளின் பொழுது அங்கே சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லி கொண்டார்கள். ஏனென்றால் அந்த குழந்தை இறைவனுடைய ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. இந்த கூற்று அரிதாக வேதாகமத்திலே பயன்படுத்தப்படுவது மற்றவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் குறிப்பாக இங்கே இந்த கைவன்மையை பெற்றிருந்தது இக்குழந்தை என்று. யாருடைய கைவன்மை? ஆண்டவருடைய கைவன்மை. ஏனென்றால் இந்த குழந்தையினுடைய பிறப்பு நிகழ்வுகளின் பொழுது பல அற்புதங்களும் அதிசயங்களும் எதிர்பார்க்காத நிகழ்வுகளும் சமயோசித நேரத்திலே கைகூடி வந்த அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நிறைவான இறை வெளிப்படுத்தல்களாக பார்க்கப்படுகின்றன, வெளிக்கொணரப்படுகின்றன. வயோதிப பெற்றோருக்கு இனி குழந்தையே கிடைக்காதென்று எண்ணியவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்ற அந்த செய்தி தெரியப்படுத்தப்பட்ட பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை அவர்கள் தங்களுக்குரிய நல்ல செய்தியாக கொள்ள எத்தனித்த பொழுது மனித சுபாவத்திலே அந்த குழந்தையினுடைய தந்தை சக்கரியா இது நடக்குமா என்ற ஒரு ஆச்சரிய ஒரு வியப்புக்குரிய அந்த மன உந்துதலை வெளிப்படுத்திய பொழுது அவருடைய உதடுகள் மௌனிக்கப்பட்டன, நாக்கு கட்டப்பட்டது. இக்குழந்தையினுடைய தாய் இறைவனுடைய செய்தியை சிரமேற்கொண்டு வயோதிபத்திலும் ஒரு கருத்தாங்கி குழந்தையை பெற்றெடுக்கின்றார். ஒரு சுமூகமான நல்ல பிரசவத்திற்கு, ஒரு ஆரோக்கியமான நிலையிலே தன்னுடைய பிரசவ காலத்தை நிறைவு செய்வதற்கு அன்னை மரியாளும் அந்த யூதேய மலைப்பகுதிக்கு எலிசபெத் அம்மாள் கேட்காமலே தாமாக முன்வந்து அவளுக்கு ஒத்தாசையாக அவளோடு தங்கியிருந்து உடனிருந்து உதவி செய்ததாக நற்செய்தியாளர்கள் சித்தரிக்கின்றார்கள். ஆகவே இந்த எலிசபெத்து இந்த சக்கரியாவினுடைய அந்த மனைவி இந்த குழந்தையை பெற்றெடுத்த பொழுது அவளுக்கு இறைவன் செய்த அந்த வயோதிபத்திலே நடக்காது என்று நினைத்தார்கள். ஆனால் நடந்தது. ஆகவே அவற்றை இட்டு அதை கேள்விப்பட்டு சுற்றி இருந்தவர்கள், சூழ வாழ்ந்தவர்கள், அவருடைய உறவினர்களும் நட்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியை கொண்டாட அங்கே வந்தார்கள். அந்த 8ஆம் நாளிலே குழந்தைக்கு அவர்கள் விருத்த சேதனம் செய்ய விரும்பி அந்த விருத்த சேதன நிகழ்வின் பொழுது அந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதும் உண்டு. இந்த குழந்தை கொஞ்சம் அதிசயமாக இருக்கின்றது, ஆச்சரியமாக பிறந்திருக்கின்றது, வித்தியாசமான செயற்படுத்தல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று அந்த குழந்தையினுடைய தாயிடத்திலே கேட்டார்கள். தாயார் தன்னுடைய உள்ளத்திலே உந்தப்பட்ட இறைவனுடைய இறை ஏவுதலினாலே, இறை வெளிப்படுத்தலினாலே உணர்த்தப்பட்ட அந்த யோவான் என்ற பெயரை வெளிப்படுத்தினார். அங்கே சூழ வந்திருந்த, மகிழ்ச்சியை கொண்டாட வந்திருந்த உறவினரின் நட்புகளும் சொன்னார்கள், வழக்கமாக எங்களோட இந்த யூத கலாச்சாரத்தில், பாரம்பரியத்தில் தந்தையருடைய பெயரை குழந்தைக்கு நாங்கள் கொண்டு அதை விட்டு மற்ற வழிகளுக்கு செல்வதுதானே வழக்கம். அவை தந்தையினுடைய பெயரை இந்த குழந்தைக்கு நாமம் விடுவதற்கு என்ன தயக்கம், ஏன் தடை என்று கேட்டார்கள். ஆனால் அந்த அம்மா இல்லை, இந்த யோவான் என்ற பெயரை அவள் உறுதியாக எடுத்து சொன்னாள். உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் அதை எளிதாக இலகுவாக ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தது. தந்தையிடம் சென்றார்கள். கட்டப்பட்ட வாய் இதழ்கள் பூட்டப்பட்டிருந்த அந்த தந்தை பேச முடியாத நிலையிலே இருந்த பொழுது தந்தையிடத்திலே சைகைகளினாலே இந்த வினா
வெளிப்படுத்தப்பட்டது. வினாவை விளங்கி கொண்ட தந்தை ஒரு எழுது பலகையை கேட்டு வாங்கி சைகையினாலே அந்த குழந்தையினுடைய பெயரை யோவான் என எழுதுகின்றார். மீண்டும் ஆச்சரியம். இந்த தாய் சொன்ன பெயரை தந்தையிட்ட வந்து கேட்கறதுக்கு இடையில யோவானும் எலிசபெத்தம்மாளும் சந்தித்து கொள்ளவில்லை. சில முன்னதாகவே ஏற்கனவே அவர்கள் தீர்மானித்திருந்தால் அது இறைவனுடைய திட்டம். ஆனால் இங்கே தாய் சொன்ன அதே பெயரை இங்கே யோவானும் எழுதிய பொழுது உறவுகள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிட்டார்கள். கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். சுற்றி வாழ்ந்தோர் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இந்த செய்தி அந்த சம்பந்தப்பட்ட குடும்பங்களோடு மட்டும் நிறுத்தப்படவில்லை. யூதேய மலைப்பகுதி எங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இந்த குழந்தை எதிர்காலத்திலே எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று பல்வேறு விமர்சனங்களுக்கும் வியாக்கியானங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் எதிர்வு கூறல்களுக்கும் தங்களை உட்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இந்த தந்தையினுடைய வாய் கட்டவிழ்க்கப்பட்டது, நாவு கட்டவிழ்க்கப்பட்டு உதடுகள் திறந்து விடப்பட்டன. இதையிட்டு அங்கே இருந்த எல்லோரும் மகிழ்ந்தனர். யோவானுடைய இந்த பிறப்பு நாளிலே யோவான் தாழ்ச்சியை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். தன்னுடைய பிறப்பிலே இறைவனுடைய திட்டத்திற்கு சித்தத்திற்கு அவருடைய பெற்றோரோடு சேர்ந்து அவரும் முதலிடம் கொடுத்திருக்கின்றார். அவர் இயேசுவோடு பயணித்த காலங்களிலே இயேசுதான் மெசியா என்பதை உலகத்திற்கு தான் சுட்டி காட்ட வேண்டும். தான் கண்மூடுவதற்கு, இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன் இவர்தான் மெசியா என்பதை மனுக்குலத்திடத்திலே ஒப்புவித்து தான் அமைதியிலே செல்வதற்கு விரும்பினார். அதற்கான அந்த பிரயத்தனங்களை எடுத்த பொழுது இயேசுவிடத்திலே தூது அனுப்புகின்றார். வரப்போகிறவர் நீர்தாமோ அல்லது இன்னும் ஒருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமோ என்று இயேசு சொல்லி அனுப்புவார். கண்டதையும் பார்த்ததையும் கேட்டதையும் நீங்கள் சென்று சொல்லுங்கள். அன்பார்ந்தவர்களே, யோவான் அவற்றை நம்பினார். இயேசுதான் மெசியா என்பதை உள்ளுணர்ந்தார், எங்களுக்கும் தெரியப்படுத்தினார். அவரிடத்திலே, யோவானிடத்திலே பலர் மன ஆதங்கத்தோடு யோவான் செய்த நல்ல செயல்களை மனம் மாறுவதற்காக அவர் நீரினாலே திருமுழுக்கு கொடுத்த பொழுது மனம் மாறுங்கள், திருந்துங்கள், புதுப்பித்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்த பொழுது நீர்தாமோ மெசியாவென்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் அல்ல அவர். அவருக்குரிய வழியை செம்மையுற பாதையை சீர் செய்ய வந்தவன். அவருடைய பாதடிகளின் வார்களை அவிழ்க்க தகுதியற்றவன். அப்படியான ஒரு தாழ்ச்சி எங்களுடைய வாழ்விலும் நாங்களும் அவரை கண்டு பாவித்து எங்களுக்குரியதாக அதை கொண்டு வாழ எங்களால் ஆனவரை முயற்சிப்போம். திருமுழுக்கு யோவானங்களுக்கு பரிந்து பேசி எங்களையும் தன்னை போன்ற இந்த மெசியாவை, இந்த உலகத்தின் இரட்சகரை மற்றவர்களுக்கு காட்டி நிற்கின்ற, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு வழி சமைக்கின்ற, மற்றவர்கள் இந்த இரட்சகருடைய அனுக்கிரகங்களை பெற்றுக்கொள்ள, அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் வழியை சீர் செய்கின்ற மக்களாக வாழ வளர இன்றைய நாளிலே ஆசிப்போம். வாஞ்சை கொண்டு இறை ஆசிரியருக்காய் இறைஞ்சுவோம். இன்றைய நாள் எங்களுக்கு இனிய நாளாக அமைவதாக.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.